கர்த்தருக்கு பிரியமானவர்களே, ஏசப்பா உங்களை ரொம்ப நேசிக்கிறாங்க. இன்றைக்கு நமக்குரிய வார்த்தை, என்னிடத்தில் அன்பு கூர்ந்து என் கற்பனைகளை கைக்கொள்ளுகிறவர்களுக்கோ 1000 தலைமுறை மட்டும் இரக்கம் செய்கிறவராயிருக்கிறேன். உபாகமம் 5:10. பிரியமானவர்களே, இன்றைக்கு ஆண்டவர் கொடுக்கறதான ஒரு நல்ல வார்த்தை. அவரிடத்தில் அன்பு கூர்றது அப்படின்னா அவரோட கற்பனைகளை கைக்கொள்கிறதா அவரிடத்தில் அன்பு கூர்றது. வேதத்தில் ஒரு அழகான வார்த்தை இருக்குது. அவருடைய கற்பனையை கைக்கொள்ளாமல் அவருக்கு கீழ்ப்படிந்து நடக்காமல் நான் அவரிடத்தில் அன்பு கூறுகிறேன் அப்படின்னா அவன் பொய்யன் எனப்படுவான். பைபிளில் போட்டிருக்கு. அப்படின்னா அன்பு அப்படின்னா சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் சகிக்கும், சகலத்தையும் நம்பும். இது எல்லாமே ஆண்டவர் அன்பில் இருக்குது. ஸோ நம்ம ஆண்டவர் அன்பை உண்மையாகவே ஆண்டவரை நேசிக்கிறோம். அவரோட கற்பனை அப்படின்னா அவரோட வார்த்தைகளுக்கு நம்ம கீழ்ப்படியணும். கை கொள்கிறதுனா அதன்படி நடக்கிறது. கேட்கிறவர்களாய் மாத்திரம் அல்ல, அதன்படி நடக்கிறவர்களாய் இருக்கணும்னு பைபிளில் போட்டிருக்கு. அப்போ திருவசனத்தை நம்ம கேட்குறது மாத்திரம் இல்லைப்பா, ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் நமக்கு கொடுக்குற வார்த்தையை நினச்சி அதன்படி இதை விட சொல்கிறாரா விட்டுறணும், இதன்படி நடக்க சொல்கிறாரா நடக்கணும். ஆண்டவர் நடத்துகிற எல்லா பாதை எப்படி இருக்கும் அப்படின்னா நன்மையாக இருக்கும். ஒரு அழகான வார்த்தை போட்டிருக்கு. அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாகிய தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாய். அப்படின்னா அவரிடத்தில் அன்பு கூர்ந்து அவரோட வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடந்தனா தீமைன்ற வார்த்தையே நம்ம வாழ்க்கையில் இருக்காது. ஏன்னா எல்லாமே எப்படின்னா நன்மைக்கு எதுவாய் நடக்கிறது. அது மாத்திரம் இல்லை, 1000 தலைமுறைக்கு மட்டும் இரக்கம் அப்படின்னா அது நம்ம மேலே உள்ள கிருபை. அப்படிதான் நான் இரக்கம் செய்கிறவராய் இருக்கிறேன். 1000 தலைமுறை மட்டும்னா நம்ம வம்சம் மட்டும் கிடையாது, நம்மளோட பிள்ளைங்களோட பிள்ளைங்க வம்சத்தையும் ஆண்டவர் என்ன பண்ணுவார்னா இரக்கம் செய்கிறவராய் இருக்கிறார். ஏசப்பா மாதிரி ஒரு அன்பு இந்த உலகத்தில் பார்க்கவே முடியாது. அப்படிப்பட்டவருக்கு நம்ம உண்மையாக இருக்கும்போது நிச்சயமாய் ஆண்டவர் நம்ம வம்சங்களையே ஆசீர்வதிக்க வல்லவராய் இருக்கிறார். காட் பிளஸ் யூ. ஆமென்.